பசங்களா, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So good to see all of you பசங்களா. என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருந்தா throw some stars and make some energy out there. So பசங்களா, நம்ம சூப்பர் 30 சீரீஸ்ல சூப்பரா நம்ம வந்து ஒரு 20 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அடுத்த 5 டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம எபிசோட் 5ல ஃபாலோ பண்ண போறோம். Is that okay? Yes, I need more energy in the chat box, pasangla. Let's see that come through. All right. Now, if you see, pasangla, நம்ம CBSE channelல full and full-ஆ உங்க board examக்கு prepare பண்றதுக்கு எந்த மாதிரி எப்படி கேள்வி கேட்டாலும் நாங்க தட்டி தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மாஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்ம Xylem channel-ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே அந்த ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க பசங்களா. கேன் ஐ see that? ஹாய் ஜெசிகா. எஸ், கேன் ஐ see the லைக் பட்டன் ஸ்மாஷ்ட் அங்க? ஃபேண்டாஸ்டிக். ஸோ டெஃபினட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஆல்ரைட். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல நம்ம கம்யூனிட்டியில கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. இந்த கம்யூனிட்டியில வந்து we are trying to give you எல்லா விதமான அப்டேட்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான ஆல் அண்ட் ஆல் ப்ரிப்பரேஷன் இங்க உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இஸ் தட் ஆல்ரைட்? ஸோ டெஃபினட்டா நம்ம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஓவரால் பசங்களா, நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட உங்க போர்டு எக்ஸாம் வரைக்கும் உங்களோட டிராவல் பண்றதுக்கு we are going to be there. Okay, fantastic. Okay, nice. So now coming to the first topic for today, it is going to be drugs. Okay, இது வந்து health and diseases chapterல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் which is drugs. repeated questions have come from board exams point of viewல. Okay, so drugs அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு tabulated ஃபார்ம்ல என்ன கேட்டகரி, அதோட என்ன எஃபெக்ட், அதை நம்ம எங்கேருந்து ஐசோலேட் பண்றோம், இல்ல அதுக்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி படிக்க போறோம். இஸ் தட் ஓகே பசங்களா? ஸோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் ஆர் வி டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் அப்படின்னு கேட்டா, ஒரு சில கெமிக்கல் மாலிக்யூல்ஸ். ஓகே, they are nothing but chemical molecules, right? Yeah, so they are nothing but chemical molecules. So in the chemical molecules or chemical compounds to be precise, in the compounds வந்து they give some kind of a sedatory effect இருக்கலாம், இல்ல ஒரு euphoric feeling இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி எக்கச்சக்க விதமான டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செடேட்டிவ்ஸ், பெயின் ரிலீஃப்க்கு அனால்ஜெசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், இல்ல ஹாலுசினேஷன்ஸ் கூட சம்டைம் வந்து தே ப்ரொடியூஸ். ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து ஐசோலேட் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் there are some natural forms also. சில natural plants இருந்தும் நம்ம வந்து ஐசோலேட் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம we also do get this from some synthetically prepared synthetic preparations இருந்தும் நமக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Is that okay? So இந்த drugs வந்து பாத்தீங்கன்னா of course நம்ம வந்து pharmacy பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்பொழுது இந்த ட்ரக்ஸ் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல ட்ரக்ஸ்ன்னு சொல்லும்பொழுது செடேட்டிவ்னா வந்து தூக்கம் இன்டியூஸ் பண்றது, நாலேஜ் அகாடமி. ஓகே ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு சில காம்பவுண்ட்ஸ் இருக்கிறது வந்து பிகாஸ் ஆஃப் தேர் எஃபெக்ட், நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி செடேஷன் இல்லை ஆன்டி டிப்ரெசன்ஸ். ஸோ இந்த மாதிரியான drugs வந்து can be abused. Okay, drug abuse வந்து can happen. So அதெல்லாம் தான் வந்து is going to be a threat to the young people and also the older people. Age தாண்டி biologically it's going to create a lot of impact in that sense. Is that okay? Yeah, so drugs அப்படின்னு பார்க்கும்போது I have just put out a little bit here. So இங்க வந்து தத்தூரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இருக்கு. Okay, and then we have cannabis sativa, and then cannabis ஓட கெமிக்கல் ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலா ஒரு பிளான்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ட்ரக். இந்த ட்ரக்கை வந்து பியூரிஃபை பண்ணி அதை வந்து வேற விதங்களா யூஸ் பண்றதுக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் prepared in that sense. Okay, is that okay? Yeah, okay. Hi Yoga Manivarshan, hi Harshini, everybody, fantastic. So are you all able to follow pasangla? Yeah, so drugs la na sonna madri we will tabulate and study what are the idu அப்படினு. So இந்த notes கண்டிப்பா உங்களுக்கு நம்ம communityலயே கிடைச்சிரும், don't worry about that. Okay, so இத வெச்சு நீங்க படிச்சாலே
ஜாலியா இந்த இதுல இருந்து எந்த செக்மெண்ட்ல இருந்து என்ன கேள்வி வந்தாலும் அசால்ட்டா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? Is that okay? So opioids அப்படிங்கிறது தான் முதல் category of compounds. இந்த opioids வந்து பாத்தீங்கன்னா they are generally aromatic compounds. இந்த aromatic compounds என்ன அப்படின்னா they bind to certain receptors. நம்ம CNSல இருக்கிற certain receptorsலயும் and நம்மளோட gastrointestinal tractல இருக்கிற ஒரு சில receptorsலயும் they will go and bind. And இந்த bindingனால நான் சொன்ன மாதிரி ஒரு விதமான psychological இல்ல physical experiences வந்து it is obtained. Okay, அந்த மாதிரியான effects வந்து it is produced. So அதனால இந்த compounds எல்லாமே வந்து can be categorized as a component of the drug. Okay, so இதுல வந்து one type வந்து பாத்தீங்கன்னா is heroin. Okay, heroin வந்து chemically is diacetyl morphine. இது வந்து whiteல அதுக்கு distinct order எதுவும் கிடையாது. It's kind of a bitter in taste, crystalline ஆன ஒரு compound. Okay, so இந்த compound வந்து நம்ம poppy plant, அதாவது Papaver somniferum அப்படிங்கிற plant உடைய latexல இருந்து we derive this particular compound. Okay, now இத வந்து snorting வழியாகவோ இல்ல ஒரு injection வழியாகவோ வந்து it can be taken. இது வந்து is a depressant. It slows down the body functions. Okay, so இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டி heroin வந்து can be abused in some sense. Is that okay? Is that okay பசங்களா? Knowledge Academy latex அப்படின்னா you know the barkல இருந்து நமக்கு வர அந்த ஒரு compound ன்னு வெச்சுக்கோங்க. Okay, so it's basically you can derive it's nothing but a secondary metabolite. அது வந்து it's just என்ன சொல்றது ஒரு pulp மாதிரியான ஒரு latex that you can get from the sometimes from the bark or the leaf ல இருந்து you can extrude this. Okay, all right. So now in the heroin க்கு அப்புறமா next what do we have cannabinoids. Cannabinoids வந்து cannabis sativa அப்படிங்கிற plantல இருந்து naturally we can extract this particular compound. Okay, எங்க இருந்து அப்படினா from the inflorescence பண்ணலாம் and also இந்த plant உடைய flower top, leaves, resin of the plant இது எல்லாம் வந்து combinationsல வேற combinationsல நம்ம வந்து we can produce marijuana, hashish, charas, ganja எல்லாமே வந்து is derived from this cannabis sativa. Clear பசங்களா? So these all come under the category of cannabinoids. So in the cannabinoids again cannabinoid receptors oda they will bind in the brain. Is that okay? Everybody clear? So இதுக்கு அப்புறம் next category என்னன்னா is cocaine. Now cocaine வந்து is a coca alkaloid. Okay, so alkaloids அப்படிங்கிற groupல இந்த coca alkaloid அதாவது cocaine வந்து is a form. Okay, so இந்த cocaine வந்து erythroxylem coca. Now very important பசங்களா, இங்க மூணு plant படிச்சிருக்கோம் இது வரைக்கும், Papaver somniferum and then we have the cannabis sativa and then இப்போ வந்து erythroxylem coca. So இந்த பேர் எல்லாமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க because இதெல்லாம் நீங்க எழுதும் பொழுது it gives more weightage. இதெல்லாம் வந்து keywords, okay, that you have to include in your answer. Alright, so இது வந்து native to South America. இந்த ஒரு particular cocaine என்ன பண்ணும் அப்படின்னா dopamine அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட it will bind or it will interact. Okay, so இந்த dopamine enough-ஆ இல்ல அப்படின்னா what happens is generally வந்து it will dopamine வந்து is a little yeah, you have a doubt Byju's kandipa vanda I'll be clearing it but just let me finish this. All right, so neurotransmitters like dopamine na sonna dopamine ku vanda adukku oru side effects irukku, I mean adukku oru effect irukku in our body. So இந்த dopamine varama nammaloda இந்த cocaine வந்து போய் bind ஆகும் பொழுது what is happening அப்படினா அப்ப வந்து it will be stimulating the nervous system for a sense of euphoria. Okay, potent stimulating action அப்படினா so dopamine is an inhibiting neurotransmitter. Okay, so இந்த inhibiting neurotransmitter bind பண்ணிட்டு stimulate பண்றதுக்கான ஒரு இது, so it gives you increased energy, a feeling of euphoria. இது எல்லாமே you can get through cocaine. Okay, so excessive dosage வந்து will even cause hallucinations. நான் சொன்ன மாதிரி சில ட்ரக்ஸ்க்கு அந்த potential கூட இருக்கு. Clear? Everybody, are you clear? Yes. So cocaine cocaine அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா morphine. Now morphine வந்து actually at some point in time ஒரு anti
பெயினுக்காக, ஓகே, ஒரு அனால்ஜெசிக்கா வந்து இட் யூஸ் டு பி given for patients, ஓகே. பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்ஜரிக்கு முன்னாடி whoever have undergone சர்ஜரி அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் கில்லரா இந்த ஒரு செடேட்டிவை வந்து கொடுத்துருக்காங்க. செடேட்டிவ்னா அகைன் தூக்கம் இன்டியூஸ் பண்ற ஒரு கம்போனன்ட், ஓகே. ஸோ இதை வந்து they were using it for patients, but அதை ஓவர் அபியூஸ் பண்ணா obviously there is going to be an impact. Is that clear? Is that clear, pasangla? Now, tobacco வந்து பாத்தீங்க அப்படின்னா it is smoked, chewed or used as a snuff. அதை எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். And large number of chemical substances including nicotine அப்படிங்கிறது வந்து டொபாக்கோல இருக்கு, ஓகே. ஸோ இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா it is also an alkaloid. வேற என்ன alkaloid நம்ம பார்த்தோம்? We saw coca alkaloid, which is nothing but cocaine, correct? ஸோ இங்க வந்து nicotine is also a form of alkaloid, okay. So இங்க நிக்கோட்டின் என்ன பண்ணும்னா நம்ம adrenal gland வந்து it will promote the release of adrenaline, noradrenaline மாதிரியான hormones. Is that okay பசங்களா? So இந்த hormones வந்து when it is released into the blood stream, அப்போ blood pressure increase ஆகும், heart ஓட blood rate increase ஆகும், and அதோட related effects வந்து the person will be able to feel. Is it clear? Everybody? Yeah, everybody? So இந்த classes of drugs, in the particular drugs எல்லாமே வந்து you will have to remember definitely, okay. So இதை பேஸ் பண்ணி questions வரும்போது கண்டிப்பா இந்த terms எந்த plantல இருந்து extract பண்றாங்க, is it an alkaloid, is this a cannabinoid, is it an opioid அப்படிங்கிறது எல்லாமே you should be able to answer in your question, okay. Is that clear? All right, now I have given you an image of morphine, opium poppy, okay. அது அங்கிருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் இந்த மாதிரியான இது. There are actually lot of plants பசங்களா. So I showed you datura, cannabis sativa, erythroxylem coca, இந்த மாதிரி நிறைய வந்து even there are some wild plants which have இந்த மாதிரியான drug related components, okay. But some வந்து can also be poisonous, they can lead to overstimulation because of which a person can die. இதெல்லாமே வந்து are possibilities. Is that clear? Everybody? So now drug அப்படின்னு சொல்லும் போது adolescence in drug abuse ல இருந்து கூட sometimes questions can appear. So adolescence ங்கிறது it is just that transiting period between ஒரு kid ல இருந்து somebody becoming an adult, okay. So இந்த ஒரு transiting period ல வந்து it is the time in which the child becomes mature. So அந்த ஒரு transition போது there can be a lot of hormonal and physical differences and changes. So அதுதான் வந்து is this adolescent period, okay. So in the period between 12 to 18 years of age, okay, basically or teenage, okay. It's a bridge between the adulthood and the childhood. இங்க தான் நிறைய biological and behavioral changes can be seen. Is that clear? Everybody? Yeah. So in the drug section ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி definitely one question can come. CBSE 2018 ல வந்து கேட்ட ஒரு question, name the source plant of heroin. பாருங்க எவ்வளோ டைரக்டான அப்படியே இதாப்பா ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி லட்டு மாதிரி கையில கொடுக்குற ஒரு கொஸ்டின் இது. நேம் த சோர்ஸ் ஆஃப் ஹெரோயின் ட்ரக், ஓகே. அண்ட் எப்படி இந்த பிளான்ட்ல இருந்து நம்ம இதை obtain பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கு. செகண்ட் பார்ட் வந்து ஹெரோயினுக்கு ஹியூமன் பாடியில என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு, ஓகே. ஸோ எனிபடி வித் an answer? Anybody with an answer பசங்களா? அபிதா செமி சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லும்பொழுது you derive something from the natural product, அதை நம்ம ப்ராசஸ் பண்ணும்பொழுது அதை நம்ம சம் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணும்போது செமி சிந்தட்டிக். அதே இது கம்ப்ளீட்லி சிந்தட்டிக் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் ரா மெட்டீரியல் வந்து இஸ் நாட் ஈவன் அ பிளான்ட். ஸோ நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற கம்பவுண்ட்ஸ் கெமிக்கல்ஸை வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை டிரைவ் பண்ணும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி சிந்தட்டிக். இஸ் தட் கிளியர்? All right, okay. Knowledge Academy has given me an answer. Paakalam. So Papaver somniferum, அதாவது poppy plant. So பசங்களா, since you're all definitely preparing for the board exam in the timeல இந்த மாதிரி ஒரு scientific name எழுதுறத இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ ஏன்னா இந்த scientific name நீங்கள் எழுதும்போது டெஃபினட்டா there is a weightage there, okay. இவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து definitely will be there. So Papaver somniferum வந்து is a poppy plant. அங்கேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். எப்படி பண்றோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி from the latex of the plant அங்கேருந்து தான் நம்ம வந்து இதை பண்றோம். Now I also told you that it is diacetyl morphine. Yeah, chemically it is a diacetyl
morphine. So diacetyl morphine அப்படின்னு சொல்லும்போது acetylation of morphine பண்ணி we get the complete output, அதாவது the final product from the plant. Is that clear? Everybody, an excellent job, Jessica. It is going to give a depressant action on the body, or it will slow down the body function. Is that okay? Everybody? All right, fantastic. Now, இப்போ நம்ம வந்து இது வந்து 2018ல கேட்ட ஒரு क्वेश्चन இருந்தாலும் டெஃபினட்டா நெக்ஸ்ட் உங்க 24 பேப்பர்ல கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பசங்களா. இஸ் தட் ஓகே? எஸ், ரோஷன், அபிதா, ஜெசிகா, எவ்ரிவன். Fantastic. Okay. So now second topic என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல இருந்து அப்படியே மைக்ரோப்ஸ்க்கு ஜம்ப் ஆறோம். Okay, so microbes as a chapter, 6 different categoriesல என்னென்ன microbes இருக்கு, அதை நம்ம எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது என்டையர் சாப்டரே. ஆனா அதுல பர்டிகுலரா இந்த sewage treatmentல இருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்திருக்கு பசங்களா. Is that okay? So definitely you will have to revise this topic. In the topic theriyama no chance. Okay, so definitely you will have to pay attention. So sewage treatment அப்படினு சொல்லும்போது it's not a very alien concept. என்னடா இது புரியாத ஒரு விஷயமா இருக்கே அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. sewage treatment அப்படினு சொல்லும்போது everyday lifeல tons of liters of sewage வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு ட்ரீட் பண்ணி நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடிஞ்சாலோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில இல்லை நம்ம ஒரு செக்டர்ல நம்ம வேலை பார்க்கும்பொழுது அந்த தண்ணியை நம்ம சரியா ட்ரீட் பண்ணாம கடல்ல விட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் கெடுதல் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கிளியர் பண்ணி நம்ம வந்து அதை வாட்டர் பாட்டில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேறு விதமாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி a very very beneficial thing. எஸ் பசங்களா. ஸோ ஐ மீன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெரி காமன் எக்ஸாம்பிள் இஸ் கூவம் ரிவர் இல்லையா. கூவம் ரிவர் வந்து எல்லாரும் ரொம்ப குப்பை பயங்கர வெறும் ட்ரைனேஜ் வாட்டர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். பட் ஒரு காலத்தில் இட் வாஸ் ஆக்சுவலி a very very fine running river. ஓகே, ஸோ அந்த ஒரு ரிவரை நம்ம தான் குப்பை போட்டு இந்த மாதிரி தேவையில்லாத இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து அதை இப்படி இருக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டோம். Okay, so adnala we should not repeat the same அப்படிங்கிறதுனால இந்த sewage treatment is very very important பசங்களா. Is that okay? Everyone? Is that okay everybody? Fantastic. Okay, so sewage treatmentல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have a primary treatment, we have a secondary treatment. So primary treatment அப்படின்னா ஃபர்ஸ்ட் தண்ணியை கொடுத்து க்ளீன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இலை குச்சி கல் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸை ஃபில்ட்ரேஷன் மூலியமாவோ இல்லை செடிமெண்டேஷன் மூலியமாவோ ஓகே ஸோ ஃபில்டர் பண்ணி வெளியே எடுக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டா ஹெவியான பார்ட்டிகல்ஸ் தான் கீழே செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம செடிமெண்டேஷன் வழியா all the floating debris இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி செடிமெண்டேஷன் மூலியமா சின்ன சின்ன சாயில் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தையும் டெப்ரிஸ் அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல். ஓகே, ஸோ சின்ன சின்ன கல் மண் அதெல்லாம் தான் வந்து டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறமா வந்து what we get is what is called the primary sludge. Okay, so filter பண்ணியோ இல்லை sediment பண்ணியோ நம்ம எடுக்கிற இந்த அழுக்க primary sludge அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிரைமரி ஸ்லட்ஜ் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா மேல இருக்கிற கிளியர் தண்ணி இருக்கு இல்லையா, that is going to be our effluent. ஓகே, ஸோ இந்த effluent நெக்ஸ்ட் வந்து ஒரு செகண்டரி ட்ரீட்மெண்ட்காக வேண்டி it is going to be taken to another tank. Okay, so what is happening in secondary treatment அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய ஏரியேஷன் டேங்க்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கரமா இதை வந்து போட்டு we will start agitating it. Okay, and நிறைய ஏரை உள்ள பம்ப் பண்ணி நம்ம வந்து அதை அஜிடேட் பண்ணுவோம். அஜிடேட் பண்ணிட்டு கொஞ்சமா அதுல ஒரு ஏரோபிக் மைக்ரோப்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அஜிடேஷன்ல when all air is pumped நிறைய வேஸ்ட் வாட்டர் இருக்கும்போது இந்த பாக்டீரியாவை நம்ம உள்ள அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த மைக்ரோப்ஸ் வந்து அங்க இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட ஆரம்பிச்சோம், சாப்பிட்டுட்டு வளர ஆரம்பிச்சோம். வளர ஆரம்பிக்கும் போது சோப்பு நோற மாதிரி பெரிய பெரிய masses வந்து is formed which is called as
flocks. Okay, so bacteria along with fungal filament எல்லாம் சேர்ந்த ஒரு structure தான் வந்து is our flocks. Is that okay, Yogamani Varshan? Everybody? Yes, Isaac clean பண்ண முடியும், பட் அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் தேவை. நம்மளும் இனிமே குப்பை போடாம இருக்கணும் இல்லையா? Yes, absolutely. Yes, I'm coming to that பசங்களா. So இந்த மாதிரி பெரிய டேங்க்ல கொஞ்சூண்டு பாக்டீரியாவை போட்ட உடனே it will start growing and it will start forming the flocks. Now let's say நீங்க வந்து தண்ணி குடிச்சு ஒரு 4 hours ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா we are thirsty. அப்போ when we are thirsty நம்மளோட வாட்டர் டிமாண்ட் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? இதே இது இப்பதான் ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி தண்ணி குடிச்சேன், இல்லை இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சேன் அப்படின்னு சொன்னா நம்ம தர்ஸ்ட் டிமாண்ட் இல்ல வாட்டர் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குமா? இருக்காது இல்லையா? அதே மாதிரி இந்த ஆர்கானிசம்க்கும் எக்கச்சக்கமான ஆர்கானிசம் இந்த தண்ணிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் ஆக்சிஜன் வேணும், அப்போ ஆக்சிஜனோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். கரெக்ட்? இதே இது ஜஸ்ட் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க தண்ணியில அப்படின்னு சொன்னா அவங்களால ரொம்ப ஈஸியா ஆக்சிஜனை எடுத்துக்க முடியும், ஆர் அவங்களுடைய ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கும். Did you understand பசங்களா? So ஆக்சிஜன் டிமாண்ட் புரிஞ்சுதா? Did you all understand? So நிறைய ஆர்கானிசம் சேர்ந்து இருக்கும் பொழுது நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். கரெக்ட்? கம்மியான ஆர்கானிசம்ஸ் இருந்தது அப்படின்னா கம்மியான ஆக்சிஜன் தேவைப்படும். That is exactly BOD, அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். Okay, is that clear everybody? All right, fantastic. So in the biological oxygen demand அப்படிங்கிறது is nothing but நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பொல்யூஷன் இருக்கு இல்லை எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இதுல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த biological oxygen demand. Okay, so to define biological oxygen demand, என்கிட்ட இருக்கிற தண்ணியில எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்தா என்னோட ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் நான் வந்து பிரேக் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இஸ் எக்ஸாக்ட்லி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதை நான் வந்து ஒரு மைக்ரோபியல் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொன்னேன். இந்த ஆக்சிஜன் டிமாண்டை இந்த மைக்ரோப்ஸ் வந்து குறைச்சிரும். எப்படின்னு கேட்டா இந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எனக்கு நிறைய ஆக்சிஜன் வேணும், அப்பதான் இந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் நான் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி when BOD is high, what does it mean? அப்போ தண்ணியில எக்கச்சக்கமான ஆர்கானிக் மேட்டர் இருக்கு, அப்போ இட்ஸ் ஹைலி பொல்யூட்டட் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா நான் இந்த மைக்ரோப்ஸை உள்ள அனுப்பிச்சோடனே இட் இஸ் ஃபார்மிங் ஃபிளாக்ஸ், இட் இஸ் க்ரோயிங். ஸோ இந்த க்ரோயிங் மைக்ரோப்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் கன்சியூமிங் இந்த ஆர்கானிக் மேட்டர். ஏன்னா அதுவும் சாப்பிடணுமே, அதுவும் சாப்பிட்டு வாழணுமே, அப்போ அது அந்த ஆர்கானிக் கண்டென்ட் எல்லாத்தையும் சாப்பிட்றப்போ what will happen at the end of the process? நிறைய பாக்டீரியா இந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா பரவாயில்ல, எனக்கு வந்து 10 லிட்டர் வேண்டாம், 2 லிட்டர் ஆக்சிஜன் இருந்தாலே இந்த ஆக்சிஜன் ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே டிசால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடும் அப்படின்ட்டு the biological oxygen demand is reduced. அப்போ biological oxygen demand is reduced அப்படின்னு சொன்னா it means it is a less polluted water. Is that clear பசங்களா? Everybody, is that clear? So biological oxygen demand na enna? Amount of oxygen that would be consumed எல்லா organic matterயும் oxidize பண்ணணும் பாக்டீரியா அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஆக்சிஜன் எனக்கு தேவைப்படுமோ அதுதான் என்னுடைய biological oxygen demand. Clear? Is that okay? Jessica, Abita, Roshan? Okay, fantastic. So now இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லா பாக்டீரியாவும் சாப்பிட்டாச்சு அப்படின்னப்போ தென் வாட் வில் ஹேப்பன்? என்னுடைய இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், அதாவது என்கிட்ட இருக்க இந்த பாக்டீரியா இந்த இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் வந்து வில் செட்டில் அண்ட் எனக்கு இருக்கிற இந்த ரிமைனிங் தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை ரெடியூஸ் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி வந்து வில் நவ் கோ அவுட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சேஃபா எந்த ஒரு வாட்டர் பாடியில வேணாலும் டிஸ்போஸ் பண்ணலாம். இஸ் தட் ஓகே? எஸ் ஐசாக், ஆக்சிடேஷன் மூலியமா தான் we can clear the organic matter. ஸோ இந்த பாக்டீரியா வந்து it will use up these organic matters, it will oxidize it and then it will break it down so that it is not in a polluted nature anymore. Is that okay? Okay பசங்களா, fantastic. Okay, so now நான் சொன்ன மாதிரி the clean water BOD reduce பண்ண water வந்து has
settle down அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியே அனுப்பிச்சாச்சு, which is the effluent. Now இந்த ஒரு sludge நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த sludge என்ன சொன்னோம், primary sludge ன்னு சொன்னோம். இப்போ இங்க இருக்கிற sludge வந்து பாத்தீங்கன்னா it is having a lot of அலைவா இருக்கிற பாக்டீரியா, ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிற ஃபங்கல் ஃபிலமெண்ட் பாக்டீரியா எல்லாம் சேர்ந்த மாசஸ் இருக்கிறதுனால we call it an activated sludge. இப்போ இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ல இருந்து நான் அப்ப ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லையா, அந்த டேங்க்ல கொஞ்சோண்டு பாக்டீரியாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த கொஞ்சமான பாக்டீரியாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we take it to anaerobic sludge digester. ஏன்னா ஸ்லட்ஜ் வந்ததே ஏன் இந்த தண்ணியை கிளீன் பண்ணணும்னு. இப்போ இந்த தண்ணியை கிளீன் பண்ண போய் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லட்ஜ் வந்து அது ஒரு குப்பையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி should not become a problem இல்லையா. ஸோ அதனால we take it to an anaerobic sludge digester. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த அந்த இத்தினூண்டு கல்ச்சரை நம்ம ஒரு இனோக்யூலமா அடுத்த ஏரேஷன் டேங்க்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ தென் இட் வில் grow again, it will form flocks, அதே மாதிரி it will reduce the BOD. Okay, understood? So now அதுக்கப்புறமா அங்க இருக்கிற anaerobic bacteriaலாம் இந்த sludge will sit and it will digest. இதை digest பண்ணதுக்கு அப்புறமா we get a mixture of gases. Okay, methane, hydrogen sulfide, carbon dioxide. So இதில இருந்து கூட biogas generate பண்ணலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. Okay, so இந்த மாதிரியான எல்லா gases-உம் வந்து is produced when this aerobic sludge is digested in the aerobic sludge digester. Is that clear? Now in the secondary treatment la irundhu நம்ம வந்து அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, that is released into the natural water bodies. ரோஷன் அது வந்து பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் பியூர் வாட்டரா இருந்தா நம்ம அதை ரீயூஸ் பண்ணலாம் இல்லையா, பட் அதை நம்ம டிஸ்போஸ் பண்றதுனால there is no harm. அவ்வளவுதான் we are able to achieve. Alright, so this is how it will look pasangla. This is how a water plant looks like, sewage treatment water plant looks like. And இந்த மாதிரியான இதுல தான் நம்ம வந்து வாட்டர் பாடிஸ் குள்ள நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். Alright, everybody, is that clear? Okay, fantastic. Knowledge Academy லாக் காப்பரான் போன சூப்பர் 30லயே சொல்லியாச்சு. Okay, கண்டிப்பா அதை போய் பாருங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Okay, all right. Now இதுதான் வந்து your entire flow chart of your sewage treatment. If you see primary treatmentல நம்ம screens எல்லாம் வச்சு எடுத்துட்டு அதை நம்ம வந்து ஒரு secondary treatmentக்கு ஒரு aeration tank குள்ள introduce பண்றோம். Okay, so அங்க இருக்கிற agitation, அங்க இருக்கிற pump எல்லாத்தையும் வச்சு this is going to undergo all the என்ன சொல்றது BOD reduce பண்றது, all the oxidation process எல்லாம் breakdown எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா it is going to be taken down. அதை வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சர்ஃபேஸ் வாட்டருக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இது மெயினாக எதுக்கு அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர தண்ணி எல்லாம் வந்து அப்படியே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து இஸ் கோயிங் டு டீக்ரேட் த அக்வாட்டிக் லைஃபாக இருக்கட்டும், நேச்சர் ஆஃப் வாட்டராக இருக்கட்டும். ஓகே, ஸோ அதுக்காக வேண்டி we are using this. ஓகே, PYQலாம் சீக்கிரமே இதோ இப்போ இதோட PYQs என்னன்னு பார்த்தோம்னா 2020லயே கேட்டிருக்காங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சூவேஜ். வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் பசங்களா. அப்படியே இப்போ நான் சொன்ன மொத்த கதையை வந்து நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ பிரைமரி எஃப்ளூவெண்ட்டை நான் ஒரு ஏரேஷன் டேங்க்ல எடுத்துகிட்டு போய் அதை கான்ஸ்டன்ட்டாக அஜிடேட் பண்ணி மைக்ரோப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் flocks. Okay, and in the flocks vandu will reduce the biological oxygen demand. Okay, I think earlier Abita was asking is it biological or biochemical ma'am abdinu. Rendume is correct terminology is only BOD is called as biological oxygen demand or biochemical oxygen demand, eppadi vena sollalam. Okay, both terms are correct. All right, fantastic. So in the sewage treatment lane the guaranteed every year some question has come. ஓகே, ஐதர் டைரக்டாக சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதிரியான கொஸ்டின்ஸ், இல்லாட்டி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி, இல்லை செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஹேவ் appeared. Is that okay pasangla? Throw some stars in the chat box, make some energy out there. Now my next topic is going to be restriction enzymes. Okay, now நம்ம biotechnology chapter la ரொம்ப முக்கியமான ரெண்டு என்சைம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்ட் லைகேஸ் என்சைம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஷார்ட்ல சொல்ல போறேன். பட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல இருந்து
technically questions வந்து அப்படியே குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். If you look at how often questions have come, more or less every year உங்களுக்கு பயோடெக்னாலஜிலேருந்து either restriction enzyme பத்தி இல்லாட்டி ligase பத்தி guaranteed question இருக்கு. Okay, so guaranteed topic குள்ள போயிடலாமா? Ready everybody? Is that okay? Fantastic, fantastic. Okay, so restriction enzyme அப்படின்னு சொன்னா ஒரு DNA ஒரு இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தேவை. ஓகே, என்ன மாதிரி கட் பண்ண போறேன்? இப்போ டிஎன்ஏ இருக்கு, அதோட எண்ட்ல கட் பண்ண போறேன் அப்படின்னா இட் இஸ் an exonuclease. இதே நான் நடுவுல கட் பண்ண போறேன் அப்படின்னா இட் இஸ் an endonuclease. அவ்வளவுதான் பசங்களா. இஸ் இட் கிளியர்? Is it clear பசங்களா? So restriction enzyme அப்படின்னு சொல்லும்போது what am I doing? It is a molecular scissor. Okay, ஒரு DNA நான் கட் பண்ண போறேன். எக்ஸோநியூக்ளியஸ்னா வெளி எண்ட்ல கட் பண்ண போறேன். எண்டோநியூக்ளியஸ்னா உள்ள நடுவுல எங்கேயோ கட் பண்ண போறேன். Is that okay? Excuse me. Yeah. So restriction enzymeல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட் பண்ணும் பொழுது either நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கட் போடலாம். ஓகே, சோ என்ன ஆகும்? இப்படி ஸ்ட்ரெயிட்டா நான் கட் போட்டா இந்த சைடுலயும் இந்த சைடுலயும் இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல். கரெக்ட்? சோ அப்போ வந்து ஐ கால் இட் a blunt end. ஓகே பசங்களா, இதே நான் கட் பண்ணும்போது இந்த பக்கத்துல ஒரு எண்ட்ல இந்த பக்கத்துல இன்னொரு எண்ட்ல அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ்? எனக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல சின்னதா, இந்த இடத்துல பெருசா, இந்த இடத்துல பெருசா, இந்த இடத்துல சின்னதா அப்படின்ற மாதிரி எனக்கு 2 பீஸ் கிடைக்கும். இதனால யூஸ் என்ன அப்படின்னா, இதை நான் இன்னொரு ஒரு பீஸோட சேர்ந்து நான் ஒட்ட வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஈஸியா ரெண்டும் போய் ஒட்டிக்கும். கரெக்டா? ஸோ இது ஒட்டிக்கிறதுனால தான் we call it sticky ends. Is that okay? ஸோ இந்த எண்டோநியூக்ளியேசஸ் அப்படிங்கிறது வந்து நடுவுல கட் பண்ண போகுது. அப்போ நடுவுல கட் பண்ணா எனக்கு ஆல்வேஸ் இன்னொன்னத்தை ஒட்டுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து I will be generating mostly sticky ends, but sometimes it can be blunt ends also. Is that okay? Yes, Isaac. So DNA அப்படிங்கிறது in humans especially or in most cases it is double stranded இல்லையா? So if it is double stranded அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து கட் பண்ணோம்ல, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல I can just cut it into 2 halves, or இந்த இடத்துல ரெண்டு இடத்துல கட் பண்ணி I can make it a sticky end. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். Okay, so if you see here there is one strand here, one strand here. இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையும் ஒரே இடத்துல ஒரே ஆப்ல நான் கட் பண்ணலாம், இல்லாட்டி நான் இந்த இடத்துலயும் பிரிச்சு அதை கட் பண்ணலாம். Is that okay பசங்களா? Everybody? Yeah, so endonucleases cuts in the middle, exonucleases cuts in the sides. Okay, as you can see here exonucleus வந்து சைடுல கட் பண்ணுது பாருங்க, endonucleus வந்து சென்டர்ல கட் பண்ணுது. Okay, all right. So now இந்த restriction enzyme அது தானா கட் பண்றதுக்கு அது ரேண்டமா ஏதாவது ஒரு இடத்துல கட் பண்ணிட்டு தான் எனக்கு தேவையில்லாத இடத்துல கட் பண்ணா எனக்கு வேஸ்ட் தானே. அதனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பர்டிகுலரா என்னோட டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் சைட்ல மட்டும்தான் இட் கேன் கட். That is what I call as a restriction site. Okay, now இந்த restriction site அப்படிங்கிறது இந்த restriction enzyme recognize பண்ற ஒரு particular sequence. ஆனா அது சும்மா ஏதோ ஒரு sequence கிடையாது. It is a specific palindromic nucleotide sequence. Okay, for example, EcoR1 அப்படிங்கிற enzyme வந்து will notice the restriction site called GAATTC 5' to 3'. Okay, so இந்த GAATTC அப்படிங்கிற சீக்வென்ஸை மட்டும்தான் இந்த particular EcoR1 will recognize. Is that clear பசங்களா? So as you all can see here, இந்த G-க்கும் A-க்கும் நடுவுல இருக்கிற கேப்ல தான் நம்மளோட இந்த restriction enzyme கட் பண்ணும். Okay, so now since it is cutting like that, it generates sticky ends, and இதை நான் வேற எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேணா நான் போய் யூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த சீக்வென்ஸை நான் நடுவில் சொருகணும்னு நினைச்சா கூட it will come and sit automatically.
Okay, is that all right? So now palindromic sequence அப்படின்னு சொல்லும்போது what are palindromes அப்படின்னா ரொம்ப காமனா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து மலையாளம் இல்லையா? ஸோ மலையாளம் நம்ம அந்த சைட்ல இருந்து படிச்சாலும் it will be மலையாளம். ஓகே, சேம் ஆல்பபெட்ஸ் இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த சைட்ல இருந்து பார்த்தாலும். ஸோ ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ் இந்த சைட்ல இருந்து GAATTC, அந்த சைட்ல இருந்தும் GAATTC, அதாவது 5' to 3', 3' to 5'லயும் அதே GAATTC, 3' to 5' கிடையாது, அதர் சைட்ல, அது அதர் ஸ்ட்ராண்ட்ல நான் சொல்றேன். If it is having the same GAATTC, it will recognize. So therefore, இந்த ஒரு site வந்து is called as a restriction site for eco R1. Am I clear பசங்களா? Is it clear? So இந்த restriction site, இந்த restriction enzymes வந்து நம்ம எப்படி நேம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, முதல் alphabet வந்து always indicates the genus. இப்போ Escherichia coli அப்படிங்கிற organismல இருந்து நம்ம இந்த enzyme எடுக்கிறதுனால it is E. coli அப்படிங்கிற ஸ்பீஷீஸ்ல இருந்து அடுத்து ரெண்டு வார்த்தை which is co. R அப்படிங்கிறது அதோட strain, RY13 அப்படிங்கிற strain, and then 1 because அது எந்த ஆர்டர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத வச்சு you have eco R1. Another example could be HIND3, so HIND3. Okay, so இப்படின்னா என்ன, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சால இருந்து டி ஸ்ட்ரெயின்ல இருந்து மூணாவதா கண்டுபிடிச்ச என்சைம், so HIND3. ஓகே, so இந்த மாதிரி there are so many restriction enzymes. இதுல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரோஷன் palindromicனா இந்த சைடுல இருந்து படிச்சாலும் அந்த சைடுல இருந்து படிச்சாலும் it is the same. Okay, so if I have a DNA sequence, இது இந்த பக்கமா போகுது, இது இந்த பக்கமா போகுது. So இந்த பக்கம் 5' to 3' எனக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் 5' to 3' படிக்கும் பொழுதும் அதே சீக்வென்ஸ் தான் இருக்கும். Okay, so if you see in this image, இந்த மாதிரி எனக்கு இப்படி அப்படி ரெண்டு பக்கமுமே GAATTC இருந்தாதான் அதை ரெகக்னைஸ் பண்ணி என்னால கட் பண்ண முடியும். Okay, is that clear everybody? Yeah, so eco R1 அப்படிங்கிற பேர் எப்படி வச்சாங்க அப்படின்னா, first வார்த்தை is for the genus, அடுத்த ரெண்டு வார்த்தை is for the species, அதுக்கப்புறமா strain, அதுக்கப்புறமா என்ன ஆர்டர்ல கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது will come. Is that okay? Yeah? All right, so this is the nomenclature of your restriction enzymes pasangla. Is that clear? Yeah, and I also said na ligase பத்தி ஒன்னு சொல்லுவேன்னு, because ligase also எந்த அளவுக்கு என்னோட restriction enzyme important ஓ ligaseனும் அதே important. இப்போ restriction enzyme வந்து molecular scissor, ரெண்டு இடத்துல கட் பண்றதுக்கு நான் restriction enzyme யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த இதை இன்னொரு தடவை வேற ஏதோ ஒரு சீக்வென்ஸ் ஓடியோ இல்ல அதே சீக்வென்ஸை ஒட்ட வைக்கிறதுக்கு I need DNA ligase. Is that okay? So it's a molecular glue pasangla. So ரெண்டு different ends இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த ends வந்து join பண்றதுக்கு I have a DNA ligase and it will stitch the ends together. Okay, so usually sticky end இருக்கும்போது எனக்கு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஒட்டுறது ரொம்ப ஈஸி இல்லையா? So அதனால you remember sticky ends we studied. So இந்த sticky end வந்து is going to help the molecules bind together. Is that okay? Uma, Roshan, everybody? So they are nothing but molecular glue. ரெண்டு strands ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு enzyme. Is that all right? Okay, so இப்போ நம்ம இதுல ஒரு recombinant experiment எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையான ஒரு DNA நம்ம எடுத்துக்கணும். ஓகே, டிஎன்ஏ நம்ம எடுத்துட்டு ஒரு வெக்டர் டிஎன்ஏ, அதாவது இந்த டிஎன்ஏ நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஐ நீட் சம்திங் டு ஹெல்ப் மீ. ஸோ அந்த ஹெல்ப் தான் நம்மளோட இந்த பிளாஸ்மிட். ஓகே, ஆர் அ வெக்டர் டிஎன்ஏ. ஓகே, ஸோ வெக்டர் டிஎன்ஏனா நமக்கு தேவையான இந்த ஒரு பர்டிகுலர் ஃபாரின் டிஎன்ஏ எடுத்துட்டு போய் அதை மல்டிப்ளை பண்ணியோ இல்லை அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ நமக்கு ஒரு சிஸ்டம் தேவையில்லை. அதுதான் நம்மளோட இந்த vector DNA or a plasmid. Okay, so in the plasmid or the vector DNA எடுத்து I will cut in one place. Okay, so இந்த இடத்துல கட் பண்ணும்போது ஒரு கேப் வந்துருச்சு. Okay, and இந்த foreign DNA-யும் நான் அதே இடத்துல கட் பண்ணுவேன். Okay, you understand why? Because GAATTC-ல நான் கட் பண்ணேன் அப்படின்னா அதே இடத்துல என் foreign DNA-யும் நான் கட் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கி எண்டை இந்த ஸ்டிக்கி எண்டோட ஒட்ட வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி.
Okay, Knowledge Academy, vector and plasmids are not the same. Plasmid அப்படிங்கிறது normal chromosomal DNA தாண்டி இருக்கிற ஒரு extra chromosomal circular DNA தான் நம்ம plasmid அப்படின்னு சொல்லுவோம். Okay, vector வந்து can be anything, can be a plasmid, can be a plant, can be a microbe, can be anything. Is that okay? So இந்த ஒரு plasmid நம்ம இங்க vector DNA யூஸ் பண்ணி அதை நம்ம ஒரு இடத்துல கட் பண்றோம், foreign DNA-யும் அதே இடத்துல கட் பண்றோம். அப்ப அந்த sticky end-ம் இந்த sticky end-ம் ஈஸியா ஒண்ணு மேல ஒண்ணு போய் அட்டாச் ஆயிக்கும். Okay, now once that is done, my recombinant DNA is ready. Now இத நான் வந்து ஒரு expression system-க்கு, அதாவது ஒரு living cell-க்குள்ள நான் வந்து டெலிவர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, இந்த டெலிவர் பண்ண ஹோஸ்ட் வந்து will start multiplying. அப்போ என்னோட இந்த டிஎன்ஏயும் மல்டிப்ளை ஆகும். அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ அதை ஸ்டடி பண்றதுக்கோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஸ் தட் ஓகே? இல்ல ரேமா சென், நீங்க கேக்குற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கட் பண்ணும்போது அங்கே நமக்கு டிசைட் ஜீன் இல்லைனா இல்லை, அந்த மாதிரி தான் ஜீனை டிசைன் பண்ணியிருப்போம் நாம. அண்ட் வி வில் மேக் ஷியோர் தட் ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஜீனை தான் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட், அப்படி இல்லைன்னா அந்த ஜீன் வந்து வி வில் லூஸ் தட் ஜீன் இல்லையா. ஸோ ஆர் வி கேன் ஆல்சோ சாண்ட்விச் த ஜீன் பிஹைண்ட் ஒரு ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ்க்கு நடுவில் நம்ம அந்த ஜீனஸ் சாண்ட்விச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அது கரெக்டாக போய் அந்த ரெண்டுத்துல கட் பண்ணிக்கும். ஓகேவா? All right, fantastic. Okay, now questions பார்த்தோம்னா 2018ல ரொம்ப டைரக்டான ஒரு question கேட்டிருக்காங்க பசங்களா. Explain the roles of the following. Restriction enzyme-க்கு என்ன ரோல், plasmid-க்கு என்ன ரோல். So restriction enzyme-க்கு என்ன பசங்களா ரோல்? இவ்வளோ நேரம் அதுதான் கதை கேட்டு இருந்தோம் இல்லையா. So very simple, it is going to recognize specific sequences called palindromes. Other palindromic sequences recognize பண்ணி or அந்த ஒரு particular sequence of base pairs அதை recognize பண்ணி Tamal அப்படின்னு ஒரு கட் போட்டுரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோ R1, hint 2, hint 3 இது எல்லாமே ஆர் டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தட் யூ கேன் கோட் as examples. Okay, now next வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்மிடுக்கு என்ன ரோல் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி it will act as a vector. Okay, and இந்த ஒரு desired gene, ஒரு alien gene ஹோஸ்ட்ல ரெப்ளிகேட் பண்றதுக்கு, ஓகே, ரெப்ளிகேட்டிங்னா க்ளோன் பண்றதுக்கு நமக்கு இந்த பிளாஸ்மிட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, இந்த ஏலியன் ஜீன் ஆர் த ஃபாரின் ஜீனை ஒரு ஹோஸ்ட்குள்ள எடுத்துட்டு போய் அதை நம்ம க்ளோன் பண்றதுக்கு நமக்கு இந்த பிளாஸ்மிட்ஸ் ரொம்ப முக்கியம். Is that clear? So examples of a plasmid வந்து we can say PBR 322 ரொம்ப காமனான ஒரு plasmid example உங்க NCERT-ல அதான் கொடுத்திருக்கு. ஓகேவா பசங்களா? Is that okay? Any questions so far restriction enzyme-ல? Any questions so far restriction enzyme-ல? இப்போ restriction enzyme-ல இன்னொரு ஒரு question 2019லயும் வந்திருக்கு, 2020லயும் வந்திருக்கு. So see 18, 19, 20ல கூட வந்திருக்கு. Describe the formation of recombinant DNA by the action of echo R1. Very simple. Echo R1 ஓட sequence என்ன? 5' to 3', GAATTC அவ்வளவுதான். So GAATTC லிருந்து I am going to use this restriction enzyme. அது என்னோட foreign gene-லியும் சரி, என்னோடைய normal vector-லியும் சரி, நான் இந்த யூஸ் பண்ணி I will make 2 pieces and அது அப்படியே எடுத்து இது பேக் பண்ண பீஸ்ல I will insert it. So when I insert it, I have a இந்த இமேஜ்ல பாருங்க. So I have sticky ends. இந்த sticky ends நான் ஜாயின் பண்ணும்போது I have a recombinant DNA that I get. Is that clear? So நீங்க எழுதும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா ஸ்டெப் வைஸ் எழுதுங்க. It will be very very useful for you. Is that clear? So echo R1 ஒரு palindromic sequence நான் சொன்னேன் GATTC அதை வந்து capture பண்ணி அங்கிருந்து it will cut at the same base G and A நடுவுல it will cut the base. Once it cuts அந்த ஒரு sticky ends வந்து is generated on either side. அப்போ அதை vector DNA-யும் என்னோட இந்த foreign DNA-யும் அதே மாதிரி sticky end-ஓட நான் ஒட்ட வச்சேன் அப்படின்னா my recombinant DNA is ready. And of course DNA ligase இருந்தா தானே ரெண்டு பீஸையும் ஒட்ட வைக்க முடியும். So I use பண்ணிட்டேன்னா my DNA is ready. Is that okay pasangla? Everybody, now actually one more question is there CBSE 2023 la irundhu. So you see pasangla 100% 24 la நம்ம இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம்.
ஓகே, ஆர் அட்லீஸ்ட் இந்த கான்செப்டை சுத்தி ஒரு கேள்வியை டெஃபினட்டா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ சி 2018, 19, 20, இப்போ 23ல கூட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்? ஈகோ R1 plays a significant role in rDNA technology. Explain the naming convention. எதனால ஈகோ R1 பேர் வந்தது? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகே, ஐசாக் சாமுவல் bit away from the palindromic sequence அப்படின்னு சொன்னா எக்ஸாக்ட்லி சென்டர்ல கட் பண்ணாம கொஞ்சம் தள்ளி, தட் இஸ் த மீனிங். ஓகே, ஸோ GAATTC அப்படின்னா GAATTC அப்படின்னு ஏக்கும் டீக்கும் நடுவில் கட் பண்ணாம கொஞ்சம் தள்ளி ஜிக்கும் ஏக்கும் நடுவில் கட் பண்ணுது. தட் இஸ் வை தே சே லிட்டில் அவே ஃப்ரம் த சீக்வென்ஸ். அண்டர்ஸ்டுட்? All right, so now coming back here, naming convention for eco R1 pretty simple. நான் சொன்னேன் E for Escherichia, அதோட genus name, Co for coli, அதோட species name, R because RY13ங்கிறது அதோடைய strain number, and 1 because அது அந்த ஆர்டர்ல கண்டுபிடிச்சதுல முதல் என்சைம் வந்து eco R1 தான். ஓகேவா? now recognition site and cleavage site என்னது இதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் பசங்களா. ஸோ இஃப் யூ see here, of course நேமிங் கன்வென்ஷன் கதையெல்லாம் சொல்லியாச்சு. இங்க GAATTC தான் என்னுடைய palindromic sequence. ஆனா அது கட் பண்ண போறது ஜிக்கும் ஏக்கும் நடுவுல, and it creates sticky ends. Okay, is that clear? Now B part of the question la, what are the protruding and hanging stretches? Okay, DNA produce இந்த மாதிரி ஒரு resection enzyme வச்சு கட் பண்ணும்போது protruding ஆன hanging ஆன sequences என்ன? Okay, and என்ன அதோடைய ரோல் rDNA ஃபார்மேஷன்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பசங்களா, இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டிக்கி எண்ட்ஸ். ஓகே, ஸ்டிக்கி எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கத்துலேருந்து ஒரு லாங் பீஸ், அங்கே ஒரு ஷார்ட் பீஸ், அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து லாங் பீஸ், இங்கே ஒரு ஷார்ட் பீஸ் அப்படின்னு சொல்லும்போது கிளியர்லி சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ ஐ ஹாவ் 1 2, இந்த பக்கத்தில் 1 and 2. ஓகே, ஸோ இதை அப்படியே வந்து நான் மேலே மேலே வச்சேன் அப்படின்னா எனக்கு ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி அன்ஈவனாக கட் பண்ணுறாங்க டு ஜெனரேட் ஸ்டிக்கி எண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் ஒன்ஸ் தீஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஹேவ் பீன் ஜெனரேட்டட், ஓகே, இது காம்ப்ளிமெண்ட்ரி பேசிஸோட ஃபார்ம் பண்ணும்பொழுது என்னோட இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை ஈஸியாக நான் அதில் லைகேட் பண்ணி இதில் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆல்ரைட், okay, clear everybody? Any questions so far? Yeah? All right, now the topic for today is going to be PCR. Okay, அதாவது polymerized chain reaction. So polymerized chain reaction அப்படின்னு சொல்லும்போது chain reaction polymer form பண்ணணும், எனக்கு நிறைய different இது form பண்ணணும் அப்படின்னு சொன்னா I will use இந்த chain reaction. So இந்த polymerase chain reaction அப்படிங்கிறது என்னுடைய இந்த DNA polymerase யூஸ் பண்ணி நான் multiple copies of DNA produce பண்ணுவேன். Is that okay பசங்களா? Is it clear? So in vitro வேற எந்த ஒரு இதுவுமே இல்லாம, வேற external support இல்லாம in vitro நான் வந்து I am trying to create more copies because நம்ம எக்ஸ்டர்னலா பண்ணணும்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸா எடுத்து அந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸையும் நம்ம பக்கத்துல வச்சு அதை ஒட்ட வச்சு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ இருக்கிற டிஎன்ஏ அப்படியே ஓகே 2 4 6 அப்படின்னு மல்டிப்ளை பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி இன் விட்ரோ நான் அதை வந்து சிந்தசைஸ் பண்ணும்போது ஐ கால் இட் அ பாலிமரேஸ் செயின் reaction. Now DNA polymerase தான் வந்து DNA மல்டிப்ளை பண்றதுக்கான பிரைமரி என்சைம். ஆனா இந்த ஒரு என்சைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் only viable நம்மளோட ஹியூமன் சிஸ்டம்ஸ்ல ஆர் எனி அனிமல் சிஸ்டம்ல. அப்போ இந்த சிஸ்டம்ஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் எனக்கு DNA polymerase வேலை செய்யும். ஆனா நான் டிஎன்ஏ என்கிட்ட 2 strands ஆஃப் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டிஎன்ஏ நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டிஎன்ஏயும் நான் காப்பி எடுத்து ரெப்ளிகேட் பண்ணணுமா? இதுக்கு ஒன்று நான் ரெப்ளிகேட் பண்ணணுமா? அப்போ இதை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹையான எனர்ஜி தேவை, எனக்கு ஹையான ஹீட் தேவை. ஸோ இந்த ஹை எனர்ஜி ஹை ஹீட்ல இந்த என்சைம் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ இந்த என்சைம் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொன்னா அங்க வேலை செய்யற ஒரு என்சைமா நான் பிடிச்சி கூட்டு வரணுமா? That is exactly Taq polymerase. So Thermus aquaticus அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து I have extracted this Taq
polymerase. So in the Taq polymerase வந்து is going to make sure that அந்த ஒரு டெம்பரேச்சர்லயும் இந்த polymerase ஓட ரோலை பண்றதுக்கு my Taq polymerase is going to help. Is that okay, everybody? So it can withstand high temperature and work during the denaturation. Okay, so what is denaturation? அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த DNA strand பிரிச்சாதான் இந்த ஸ்ட்ராண்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட், இந்த ஸ்ட்ராண்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் அப்படின்னு நான் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ராண்டையும் நான் பிரிக்கிற ப்ராசஸ் தான் denaturation. அப்போ நடுவில் இருக்கிற ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் எல்லாம் will snap. Okay, so அப்போ denature ஆயாச்சு அப்படின்னா now next in the process I have to start replicating. ஆனா replicate பண்ணும்பொழுது எனக்கு ஒரு குட்டி piece of RNA தேவை, கரெக்டா? ஸோ ப்ரைமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை யூஸ் பண்ணி நான் ஒரு RNA ப்ரைமரை அங்கே அட்டாச் பண்ணுவேன். நம்ம நார்மல் ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் கூட யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணும்பொழுது தான் வாட் ஹேப்பன்ஸ், அங்கிருந்து வந்து it will start to build the next chains of DNA. Is that clear? So DNA next nucleotide சேரணும்னு சொன்னா எனக்கு primarily இந்த RNA primer ரொம்ப important. Okay, now இந்த important ஆன primer add பண்ற stage தான் annealing. Okay, so இந்த primer annealing அப்படின்னா it is only attaching the primer. Understood, everybody? Is that clear? So primer na அந்த ஒரு ஷார்ட் சீக்வென்ஸ், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற ஒரு சீக்வென்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்ல யாராவது அப்படியே ஆன்சர் எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம எழுதிடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு எடுத்து கொடுக்குற ஒரு ப்ரைமரை அட்டாச் பண்றது தான் annealing அப்படிங்கிற ப்ராசஸ். Now after that இந்த Taq polymerase யூஸ் பண்ணி I extend the primer. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல பசங்களா கிட்டத்தட்ட 1 billion copies of DNA can be made. Okay, imagine what a huge number that is. சரியா? So PCR ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் பசங்களா. PCR polymerase chain reaction. என்ன polymerase யூஸ் பண்றோம்? நார்மல் DNA polymerase அந்த டெம்பரேச்சர்ல தாங்காது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்றோம்? Taq polymerase, Thermus aquaticusல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண Taq polymerase வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து we are going to enter the PCR. ஸோ அங்கே என்ன பண்ணுறோம்? நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு போய் அதை டீனேச்சர் பண்ணுறோம். டீனேச்சர் பண்ணிட்டு கொஞ்சமாக டெம்பரேச்சரை குறைச்சிட்டு நம்ம அனீல் பண்ணுறோம், அதாவது ப்ரைமர்ஸை அட்டாச் பண்ணுறோம். அதை அட்டாச் பண்ணிட்டு we will only extend the primer so that என்னோட DNA அப்படியே காப்பி பண்ண முடியும். Okay, is that clear? So denaturation, primer annealing, extension of primer. So PCR பத்தி கேட்டா இந்த மூணு process explain பண்ணாலே போறோம். Is that okay பசங்களா? Yes, Knowledge Academy Taq வந்து third stepல தான் utilize பண்றோம். பட் ஆனாலுமே அந்த 30 degrees room temperatureல இருக்காதே. ஏன்னா நம்ம room temperature condense பண்ணோம்னா திருப்பி DNA வந்து அட்டாச் ஆகும் இல்லையா? ஸோ அது அட்டாச் ஆகாத ஒரு ஹை டெம்பரேச்சர்ல தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுனால தான் we need Taq polymerase. Okay, all right, fantastic. So now questions வந்து பாத்தீங்கன்னா 2019ல கேட்டிருக்காங்க, the process of amplification of gene of interest using PCR technique describe பண்ணுங்க அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை பசங்களா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிஎன்ஏயும் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி ஓகே அதை முதல்ல வந்து நம்ம டீனேச்சர் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரைமரை அட்டாச் பண்ணி ஓகே அதுக்கப்புறமா Taq polymerase யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிஎன்ஏ டெம்ப்ளேட் பண்ணோம் அப்படின்னா டிஎன்ஏ இஸ் ஆம்பிளிஃபைடு. அவ்வளோதான். ஸோ கூட குட்டியாக ஒரு டயக்ராமும் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ். ஓகே, கிளியர்? Now the last topic for today pasangla is going to be bioreactor. Now bioreactor enna ma'am idella oru kelviya appdi neenga nenikkalam, but actually பயங்கர high weightage ஆன ஒரு டாபிக் இது, because definitely previous years we've had questions that like this. Okay ma'am, எப்படி more number of copy அதுவே produce பண்ணும் ma'am, whether it need external conditions to continue இல்ல Rema sen, what will happen is ரெண்டு produce பண்ணுச்சா திருப்பி நம்ம temperature எடுத்தோமோ திருப்பி it will get denatured, அதுக்கப்புறமா primers attach பண்ணி திருப்பி it will extend, அப்போ 8 ஆயிடும். அந்த மாதிரி it will keep on running this chain cycle. ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி அதை நம்ம போட்டு ஒரு 4 நாள் கழிஞ்சு வந்து பார்த்து அப்படிலாம் கிடையாது. the process is very fast. All right, okay, great. So now if you look at bioreactor, நான் சொன்ன மாதிரி guaranteed again
டெஃபினட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக், ஒரு கொஸ்டின் தான் பயோரியாக்டர். ஸோ பயோரியாக்டர் அப்படின்னு சொல்லும்போது பயோலாஜிக்கல் காம்போனன்ட்ஸை நம்ம சிந்தசைஸ் பண்றோம், இல்லை மைக்ரோபியல் கல்ச்சர்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிற பால் பாத்திரமும் சாம்பார் கடாயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அதுக்குன்னு தேவையான பெரிய பெரிய வெசல்ஸ், பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், அப்போ அந்த கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்கிற யூட்டென்சில்ஸ், வெசல்ஸ் நமக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு வெசல் தான் நம்மளோட பயோரியாக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி பயோலாஜிக்கல் ப்ராசஸஸை கேரி அவுட் பண்றதுக்கான வெசல்ஸ் தான் நம்ம பயோரியாக்டர். Is that clear? Everybody, is that clear? So now bioreactor அப்படின்னு சொல்லும்போது large quantity productionல நம்ம கல்ச்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலோ நமக்கு இந்த வெசல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ இஃப் யூ see here ரா மெட்டீரியல்ஸை வந்து பயாலஜிக்கலி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எதுக்கு? ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம், என்சைமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, நிறைய மைக்ரோபியல், அனிமல் இல்லை ஹியூமன் செல்ஸை கூட நம்ம இதில் கல்ச்சர் பண்ணலாம். ஓகே, நான் இந்த ஒரு கல்ச்சர் உருப்படியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வெளியிலிருந்து வந்து பார்க்கும் பொழுது டெம்பரேச்சர் எவ்வளோ 37, நம்ம எவனையாவது ஒருத்தனை சொல்லுவோம் டே 37ல வெயிடா அப்படின்னு, அவன் வந்து எங்கேயோ பறக்க பார்த்துட்டு 73ல வச்சிட்டானா ஐயோ செல்ஸ் போச்சே அப்படின்னு நம்ம கஷ்டப்படணும் இல்லையா? அதே மாதிரி 37 இல்லாம 33ல வச்சுட்டா அது ஒரு பிரச்சனை. பட் இதெல்லாம் ஒரு மேனுவல் கண்ட்ரோலே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அது இந்த டெம்பரேச்சர்னு செட் பண்ணா அது அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேர் ஆர் ப்ராப்பர் growth conditions. ஓகே, ஸோ இதோட pH, இதோட டெம்பரேச்சர், இதோட சப்ஸ்ட்ரேட், சால்ட்ஸ், வைட்டமின்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு, ப்ரிசர்வ் இல்லை அது மெயின்டைன் பண்றதுக்கு ஐ நீட் த பயோரியாக்டர் அண்ட் அதோட இருக்கிற ஃபீச்சர்ஸ். இஸ் தட் ஓகே பசங்களா? ஸோ இஃப் யூ see here இங்கே நீங்க பார்க்கலாம் ஒரு pH கண்ட்ரோல் இருக்கு, ஸ்டெரிலைசேஷனுக்கு ஸ்டீம் இருக்கு, ஒரு மோட்டர் இருக்கு, அது வழியாக தான் பிளெண்டிங் வில் ஹேப்பன், அஜிடேஷன் வில் ஹேப்பன். ஓகே, கீழே வந்து ஒரு பிளேடட் இம்பெல்லர் இருக்கு. பிளேடட் இம்பெல்லர்னா ஒண்ணுமே கிடையாது, ஃபேன் இருக்கு இல்லையா, ஃபேன்ல பிளேட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்மளோட சென்டர்ல பயோரியாக்டர் சுத்தி there are some blades. ஸோ ஃபேன் சுத்தும் போது எப்படி நமக்கு காத்து வருது, ஸோ நம்மளோட அட்மாஸ்பியர்ல காத்து இருக்கு, அதை ஃபாஸ்டா நம்ம பீட் பண்ணும்போது காத்து நமக்கு எல்லா இடத்துலயும் பரவுது இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு கல்ச்சருக்குள்ள இந்த ஒரு இம்பெல்லரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் மிக்ஸ் த ஹோல் ரியாக்டர் டுகெதர். Understood? So இது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் லெவல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு கூட there are probes, there are equipments that will make sure that in the conditions எல்லாமே are maintained. Okay வா? Is that clear? So if you see there are different types of bioreactors. Okay, so இங்க ரெண்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. One is a simple stirred reactor. நான் சொன்ன மாதிரி சும்மா ஒரு ஃபேன் இல்ல மிக்ஸி கான்செப்ட் தான், அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்னென்ன இது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், நம்ம ப்ராடக்ட் உள்ள ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதே ஸ்பார்ஜ் ஸ்டரர் டேங்க் பயோரியாக்டர் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து we will send some gas. ஓகே, சில பபிள்ஸை நம்ம விட்டு அந்த பபிள்ஸ் வந்து will rotate and mix the mixture together. That's a sparge stirrer tank bioreactor. Okay, Knowledge Academy ma'am எதுக்கு raw materials? ஓகே, ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 5 லிட்டர் கல்ச்சர் வேணும் அப்படின்னு சொன்னா 5 லிட்டர் கல்ச்சருக்கு நான் வந்து ஒவ்வொன்னா பண்றதுக்கு பதிலாக நான் இத்தினூண்டு கல்ச்சர் இவ்வளோ ரியாக்டருக்குள்ள மீடியம்குள்ள நான் போட்டுட்டேன் அப்படின்னா என் சேல்ஸ் பாட்டுக்கு அது வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு என்சைம் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அந்த என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஐசோலேட் பண்ணி அதை எல்லாத்தையும் இந்த ரியாக்டருக்குள்ளே போட்டேன்னா என்சைம் தானா கையில் கிடைக்கும். Okay, that's what it means to have raw materials. Is that clear? So in the raw materials எல்லாத்தையும் நான் இந்த பயோரியாக்டர் குள்ள போட்டேன் அப்படின்னா I will get my end product. ஆனா இந்த end productல நிறைய impurities இருக்கலாம், நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கலாம். ஓகே, they can be different things. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல ப்ராசஸ் பண்ணி தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் கமிங் டு த டைப்ஸ் ஆஃப் பயோரியாக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமனா ஸ்டரிங் டைப் தான். ஏன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து சூப்பரா நம்ம வந்து மூவ்மெண்ட்லயே வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நைஸா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஓகே, நான் அந்த ஸ்டர்ட் டேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கலான ஒரு பயோரியாக்டர், ஒரு கர்வ்டான ஒரு பேஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இதுல வந்து
reactive contents எல்லாத்தையும் நம்ம போட்டோம்னா நல்லா அது வந்து மிக்ஸ் ஆயிக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஈவன் மிக்சிங் வந்து இஸ் பாசிபிள். ஓகே, அண்ட் ஆல்சோ ஆக்சிஜனுடைய பயோ அவைலபிலிட்டி, அதாவது பயோ ரியாக்டர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இன்சர்ட் பண்ற ஒரு ப்ரோப் இந்த இடத்துல இருக்கு, ஆக்சிஜன் என்டர் ஆகிற ப்ரோப் இங்க இருக்குன்னா அப்போ இதை சுத்தி இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு மட்டும் ஆக்சிஜன் கிடைச்சா போறாது இல்லையா? அப்போ அது எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டர்ட் டேங்க் வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ அ லாட். ஓகே, இஸ் தட் ஆல் ரைட்? ஸோ இந்த பயோ ரியாக்டர்ல எக்கச்சக்கமான சிஸ்டம்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் அஜிடேட்டர் சிஸ்டம், இதை வந்து ரொட்டேட் பண்றதுக்கு. ஓகே, தென் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் இருக்கு, ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு, டெம்பரேச்சர் கண்ட்ரோல், பிஹெச் கண்ட்ரோல், சாம்பிளிங் போர்ட் கூட இருக்கு. அப்பப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம், ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு. இப்போ வீட்டில் ஏதாவது குக் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா பசிக்குதுன்னா நம்ம போய் திறந்து பார்ப்போம்ல, ஆயிடுச்சான்னு. அந்த மாதிரி நம்ம சாம்பிளிங் போர்ட் வழியா கூட we can isolate the particular product and see, okay ரெடி ஆயிடுச்சா இல்லை இன்னும் டைம் வேணுமா அப்படிங்கிறது we can see. Okay, why stirred tank is more preferable than a simple stirrer? Simply because in the mari stirrer இருக்கும்போது blades இருக்கும்போது there is a lot of loss on the walls or in the blades வந்து can become malfunctions. இந்த மாதிரி நிறைய technical difficulties இருக்கு. இதே sparge tank now we are using gas, so air நம்ம bubble பண்ணும்போது அதுவே self rotate ஆயிருக்கும். அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த blade மாத்தணும், சர்வீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. அவ்வளவுதான். ஓகே பசங்களா, ரைட்? ஸோ இந்த பயோ ரியாக்டர் சம்பந்தப்பட்டமா என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு கண்டினியூவஸ் கல்ச்சர் சிஸ்டமை எப்படி பயோ ரியாக்டர்ஸ்ல மெயின்டைன் பண்றோம் அண்ட் எதுக்காக வேண்டி பண்றோம் அப்படின்னு கேட்டா இது சிபிஎஸ்இ 2019ல வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பசங்களா. இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த ஒரு கண்டினியூவஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நிறுத்தவே நிறுத்தாத, நீ வந்து பண்ணிட்டு இருக்கிறத பண்ணிட்டே இரு, நான் என் சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு புது மீடியம் போட்டு புதுசா உனக்கு ஆரம்பிச்சு விடுறேன், நீ அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த கண்டினியூவஸ் கல்ச்சர். ஓகே, நான் இதுல வந்து என்ன ஆகும், ஹவு இஸ் இட் டன், த யூஸ்ட் மீடியமை வந்து நான் ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு ஒரு சைட்ல ஃப்ரெஷ் மீடியமை வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இன்னும் நிறைய பயோமாஸ் எனக்கு கிடைக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாக்டீரியால ஆரம்பிச்சேன். ஓகே, ஒரு ஆர்கானிசம்லேருந்து எனக்கு இப்போ 100 ஆர்கானிசமா இருக்கு. இப்போ நான் வந்து அந்த மீடியாவை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் மீடியா போட்டு இன்னும் நல்லா பார்ட்டி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த 100 ஆர்கானிசம் 1000 ஆர்கானிசமா 10,000 ஆர்கானிசமா மல்டிப்ளை ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இல்லையா பசங்களா? ஸோ அதுக்காக தான் ஐ எம் டூயிங் திஸ் continuous culture system. Okay, so this is the reason why we do it. How we do it அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பழைய மீடியம் எடுத்துட்டு புது மீடியம் ஆட் பண்ணி நம்ம திருப்பி பண்ணிட்டே இருப்போம். Okay, that's how a continuous culture is maintained. All right, that was the first question. 2019ல கேட்ட question. Is that okay பசங்களா? Everybody? All right, okay, so now 2023ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, so this is a big question. Bioreactors are the containment vehicles for any biotechnology based production process. Okay, ஒரு large scale productionக்கு and for economical reasons and the final success of biotechnological process, it depends on the efficiency of the bioreactor. Bioreactor ஒழுங்கா இருந்தாதான் என்னுடைய ப்ராடக்ட்டோ இல்லை நான் பண்றதுக்குரிய ஒரு சக்சஸோ எனக்கு கிடைக்கும். கரெக்டா? நவ் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணணும், இந்த ஒரு பயோ ரியாக்டர் சிஸ்டமை ஆப்டிமைஸ் பண்ணணும்னா என்னென்ன கைட்லைன்ஸை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, எனி 4 கைட்லைன்ஸை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் நெக்ஸ்ட், எந்த ஃபேஸ் ஆஃப் growth நம்ம மென்ஷன் பண்றோம் when we say optimization of growth and metabolic activity அப்படின்னு சொல்லும்போது எந்த ஃபேஸை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மூணாவது கொஸ்டின், ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது இஸ் இட் சூட்டபிள் ஃபார் இமீடியட் யூஸ் ஆர் இஸ் இட் இன்டெண்டட் ஃபார் இமீடியட் யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ் தட் ஓகே? கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுதா?
Now, how we will answer this அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷனல் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து ட்விஸ்ட் பண்ணோடனே ஐயோ ஆபரேஷன் கைட்லைன்ஸா அப்படி எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வரும். பட் ஆனால் there is nothing to worry about. Okay, if you see ஒரு பயோரியாக்டர் சிஸ்டம் உருப்படியாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ். ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதானே ரியாக்டர் ஒழுங்காக வேலை செய்யும். ஸோ நான் சொன்னதே தான், ஆல் த temperature control, pH control, foam control, அது எல்லாமே எனக்கு வந்து is going to happen in this things. That is the first guideline. The second guideline is going to be that என்னுடைய sterile conditions have to be maintained, because வேற ஏதாவது contamination இருந்ததுன்னா என் ப்ராடக்ட் மொத்தமா போச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா I need to maintain a sterile and an aseptic environment. Okay, so optimization and mixing of aeration. ஏன்னா ஏரேஷன் அஜிடேஷன் ஒழுங்காக இருந்தால் தானே நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் பரவும். அப்போ எல்லா இடத்துக்கும் பரவினா தானே எல்லா ஆர்கானிசமும் சூப்பராக வளரும். ஸோ அதனால ஐ நீட் டு ஆப்டிமைஸ் மை ஏரேஷன். ஓகே, அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் ரெகுலராக க்ளீன் பண்ணணும். ஓகே, பீரோவை 2 நாள் க்ளீன் பண்ணலனாலே கரப்பாம்பூச்சி வந்துடும். அப்போனா வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணல பயோ ரியாக்டர்னா நம்ம ப்ராடக்ட் நாசமாக போச்சா? ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா we have to clean the பயோ ரியாக்டர்ஸ் ப்ராப்பர்லி. am I clear பசங்களா? Knowledge Academy Telegram group நான் first QR link கொடுத்தேன், அதை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Okay, everybody, is that clear? Priya, Rima Sen, Jessica, everybody. Fermentators and bioreactors are the same அப்படின்னு ஜெசிகா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெர்மெண்டேட்டர்ஸ் வந்து வெறும் ஃபெர்மெண்டிங் ப்ராசஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றது. பட் பயோரியாக்டர்ஸ் வந்து எனி ஹியூமன் செல், animal cultures, any enzyme, any product you want to develop. Okay, நான் சொன்ன மாதிரி நம்ம குக்கர்ல பண்ண முடியாது, அதனால அதை விட பெரிய வெசலா வந்து we use the bioreactors for the same. Is that okay, everybody? All right, now இங்க வந்து second question was phase of growth. அதாவது அந்த optimization of metabolic activity ன்னு சொல்லும்போது எந்த phase of growth பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. Okay, now you all know there is a graph இல்லையா? So there is something like this, correct? So இது வந்து is with time, என்னுடைய number of organisms. நான் வந்து graph plot பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புது வீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்லோவா வளர ஆரம்பிப்பேன். that is my lag phase இல்லையா? அதுக்கப்புறமா இதாண்டா என் நேரம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பீக்ல நான் வந்து வளர ஆரம்பிப்பேன். that is my log phase. this is my log phase. அதுக்கப்புறம் சரி இதே சாப்பாடு தான் டெய்லி, இதே இடம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டாக்னன்ட் ஃபேஸை ரீச் பண்ணிடுவோம். ஓகே, that is my stagnant phase. And then after that I will start dying, which is my senescent stage or the death phase. Is that clear? So இந்த 4 phaseல optimization of the growth and metabolic activity அப்படின்னு சொன்னா maximum growth எதுல வருது உங்களுக்கு? log phaseல வருது. So the exponential phase of growth or the log phase தான் I am trying to concentrate here. Is that clear? Now going to the last question பசங்களா for today. நான் என்ன சொன்னேன்? question என்ன? can we use அப்படியே பயோரியாக்டர்ல இருந்து எடுத்து fresh juice மாதிரி நம்ம அதை குடிக்கலாமா மேம் அப்படின்னு கேட்டா no, that's not possible, because அது என்சைமா இருக்கட்டும், ஹியூமன் கல்ச்சரா இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலுமே அது நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் வேணும், which we call as downstream processing. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ் இல்லை ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஏதாவது கன்சியூமருக்கு வந்துருமோ அப்படிங்கிறதுனால அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு we will process it and only then நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். ஓகே, ஸோ இஃப் த ப்ராடக்ட் இஸ் அ ட்ரக், ஃபர்தரா ஒரு ட்ரக் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒரு செல் கல்ச்சரை மாதிரி நம்ம வந்து சும்மா பியூரிஃபை பண்ணிட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க முடியாது. we have to process it through clinical trials. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஏலியில டெஸ்ட் பண்றாங்க, மனுஷங்களை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்டர்கோ பண்ணி ப்ராப்பர் சேஃப்டி அண்ட் பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணினதுக்கு அப்புறம் தான் இட் வில் பி ரிலீஸ்ட் இன்டு த மார்க்கெட்.
Am I clear பசங்களா? And that's it. இன்னைக்கான 5 டாபிக்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ பிரமாதமா 25 டாபிக் we have covered. நம்ம சூப்பர் 30ல லாஸ்ட் 5 டாபிக்ஸ் மட்டும் இருக்கு. அது கண்டிப்பா நான் அடுத்த செஷன்ல கவர் பண்றேன் பசங்களா. பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் கம்யூனிட்டி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பிடிஎஃப்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே மாசா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, சோ மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. அடுத்த செஷன்ல சூப்பர் 30 on 30 ஆக்குறோம் நம்ம. ஓகே, சோ see you all பசங்களா. Take care. Bye bye.